ஐபாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிறைய நண்பர்கள், நிறைய கிளையண்ட் எல்லாருமே வழக்குகள் சார்ந்த விஷயங்களுக்காக என்னை நோக்கி வர்றாங்க. ஃபோன் பண்ணியும் கேட்குறாங்க, எனக்கு இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் பொதுவான பரிகாரங்கள்னு நிறைய இருந்தால் கூட அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்து சொல்லும்போது அது ரொம்ப எளிமையாக வேலை செய்யும். இருந்தால் கூட அவங்கவுங்க லக்னத்துக்கோ அவங்கவுங்க ராசிக்கோ சில விஷயங்கள் சொல்லணும். அது தாந்திரிக பரிகாரமாக இருக்கணும், எல்லாருக்கும் இது கை கொடுக்கணும். அப்படின்றதுக்காக வழக்குகளுக்கு மட்டும் சிறப்பாக தனியாக தொகுத்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்குறோம். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு உண்டான எளிய தாந்திரிக பரிகாரங்கள் இவை. மேஷ லக்னக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் வழக்குகள்ல இருந்து எளிதாக விடுபடுறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம். ஒரு அரச இலையில ஒரு வெள்ளத்தை வைத்து பைரவருக்கு படைச்சிடணும். அந்த படைச்ச அந்த வெள்ளத்தை எடுத்துக்கொண்டு போய் கருப்பு நிற நாய்க்கு நீங்கள் உணவாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வழக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகளை உங்களை சிக்க வைக்கிறதா இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக அது மாறி நீங்கள் நிச்சயம் ஒரு நிம்மதியான நிலையை அடைவீர்கள். ரிஷபலக்னக்காரர்கள் அல்லது ரிஷபராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்க வழக்குகள்லேருந்து எளிதாக வெற்றி பெறணும் அப்படின்னா வாழை இலையில் கொஞ்சம் தயிர் சாதமும் கொஞ்சம் கருப்பட்டியும் வச்சு சிவனுக்கு படைக்கணும். அந்த சிவனுக்கு படைச்ச அந்த பொருளை ஒரு கருப்பு நிற பசுவுக்கு தானமாக, அதாவது உணவு கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய வழக்காக இருந்தாலும் அது சீக்கிரம் முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமான பலனை நிச்சயம் தரும். மிதுன லக்னக்காரர்கள் அல்லது மிதுன ராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வழக்குகள்ல இருந்து ரொம்ப துயரப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த வழக்குல இருந்து அவங்க எளிதாக விடுபடுறதுக்கு ஒரு புங்கமர இலையில கொஞ்சமாக உளுந்து உருண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய உளுந்தில் செய்த உருண்டை அதையும் வச்சு கொஞ்சம் வெண்ணெயும் வச்சு பெருமாளுக்கு படைக்கணும். இந்த பெருமாளுக்கு படைத்த பிறகு அதன் பிறகு அதை எடுத்து கொண்டு வந்து எறும்புகளுக்கு உணவளித்துட்டு அவங்க பாட்டுக்கு திரும்பி பார்க்காம போயிட்டா போகிறோம். இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய வழக்காக இருந்தாலும் சரி, பெரிய துன்பங்கள் அவங்க இருந்தாலும் சரி, அவங்க ரொம்ப எளிதாக அதிலிருந்து விடுபட்டு அந்த வழக்கில் வெற்றியான நிலையை அடையலாம். கடக லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, கடகராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இவங்க வழக்குகளால் பெரிய துன்பம் படுறாங்க. அதனால இவங்களுக்கு நிறைய பிரச்சனை, சொந்தக்காரங்க மத்தியிலையும் நிறைய சிக்கல், இது சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இவங்க அரச இலையை எடுத்துக்கணும். அதே போல் ஒரு வேப்பங்குச்சியை எடுத்துக்கணும். இந்த வேப்பங்குச்சியை ஒரு குங்குமத்தில் தொட்டு அந்த குங்குமத்தில் இவங்களுடைய பிரச்சனைகள் என்ன இருக்குதோ அதை அந்த அரச இலையில் எழுதணும். அந்த அரச இலையை கொண்டு போய் ஓடுற நதி நீரில் விட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, இதை கொஞ்சம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது சீக்கிரம் சரியாகி இவங்க நிம்மதியான ஒரு நிலையை அடைவாங்க. இதோடு சேர்த்து ஏதாவது ஒரு பைரவருக்கு, அதாவது நாய்க்கு எந்த உணவாவது அழிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகள் சீக்கிரம் அவங்களுக்கு விரைந்து சரியாயிடும். சிம்ம லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இவங்க வழக்குகளால் ரொம்ப துன்பப்படுறாங்க அப்படின்ற நிலை இருந்தால் இவங்க அரச இலையை எடுத்து அந்த அரச இலையில் கொஞ்சம் வரகரிசி சாதமும் கொஞ்சம் திணைமாவும் இது ரெண்டையும் வச்சு சிவனுக்கு படைக்கணும். சிவனுக்கு படைச்ச பின்னால் அந்த பிரசாதத்தை எடுத்து கருப்பு நிற பசுவுக்கு உணவாக கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இவங்க ரொம்ப சாதாரணமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வருவாங்க. வழக்குகளும் வெற்றி பெற்று இவங்க நிம்மதியான நிலையை நிச்சயம் அடைவாங்க. கன்னி லக்னக்காரர்களாக இருந்தாலும் கன்னிராசிக்காரர்களாக இருந்தாலும் இவங்க வழக்குகளால் துன்பப்பட்டுக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க, எங்களுக்கு இதுலேருந்து விடிவு காலமே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டாங்க அப்படின்னா மந்தார இலை எடுத்துக்கணும். மந்தார இலை எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அந்த மந்தார இலையில் சிவப்பரிசி புட்டும் கொஞ்சமாக வெண்ணையும் வச்சு பெருமாளுக்கு படைக்கணும். அந்த பெருமாளுக்கு படைச்சி அந்த படையல் பண்ண அந்த சாப்பாடை எடுத்துக்கொண்டு போய் ஏதாவது குரங்கு உங்கள் ஏரியாவில் இருந்தால் அந்த குரங்குக்கு தானமாக கொடுத்துட்டு வரலாம். குரங்கு இல்லை எங்கள் ஏரியாவில், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் செந்நிற பசுக்கு அதே உணவை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுடைய வழக்குகள்ல இருந்து நீங்கள் விடுபட்டு நீங்கள் நிம்மதியான நிலையை நிச்சயம் அடையலாம். துலா லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, துலா ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இவங்க வழக்குகள்னால ரொம்ப துன்பப்படுறாங்க அப்படின்னா இவங்க ஒரு வாழை இலை எடுத்துக்கணும். இந்த வாழை இலையில் மூங்கில் அரிசியில் செஞ்ச சாதம் இதை படைச்சி அதோட ஒரு நாட்டு மாட்டு தயிரோ அல்லது பசுந்தயிர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதையும் அதோட கலந்து சிவனுக்கு தொடர்ந்து படைச்சிட்டு வரணும். இந்த படைச்ச இந்த சாப்பாடை கருப்பு நிற பசுவுக்கு உணவாக கொடுத்துட்டு வந்தாங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டங்களும் எப்பேற்பட்ட வழக்குகளும் நிவர்த்தியாகி
இவங்க நிம்மதியான ஒரு சூழ்நிலை அடைகிறத அவங்களே கண்கூட உணர்வாங்க. விருச்சிக லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இவங்க வழக்குகளால் ரொம்ப துன்பப்பட்டுட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு இதிலிருந்து வெளியேறதுக்கு வழியே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் என்னன்னா, அரச இலை இருக்கு இல்லையா, அதை நிறைய பரப்பி அந்த அரச இலையில சிவப்பு அரிசியில் செஞ்ச சாதத்தை வச்சு சிவப்பு நிற இனிப்புகள் அல்லது சிவப்பு பூந்தி கிடைக்கும். இதில் ஏதாவது ஒன்று, எந்த நிறமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கேசரியை கூட சிவப்பு நிறமாக செஞ்சு அதை அதில் போட்டாலும் சரி, இது ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து பைரவருக்கு தொடர்ந்து படைச்சிட்டு வரணும். இந்த படைச்ச அந்த சாப்பாடை எடுத்து ரோட்டில் இருக்கக்கூடிய தெரு நாய்களுக்கு நீங்கள் உணவாக அழிச்சிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட துன்பங்களும் வழக்குகளும் விலகி நிச்சயம் உங்களுக்கு ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும். தனுசு லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, தனுசு ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இவங்க வழக்குகளால் துன்பப்படுறாங்க, அதனால இவங்களுக்கு ரொம்ப நிம்மதி இழந்து தவிக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒரு வாழை இலையை எடுத்து அந்த வாழை இலையில சித்திரான்னத்தை போடணும். சித்திரான்னம்னா என்ன, நம்ம ஊர் வெரைட்டி ரைஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த வெரைட்டி ரைஸ் தான். தக்காளி சாதம், புளி சாதம், இது போல் சாதங்கள் கொஞ்சம் வச்சு அதோட கொஞ்சம் வெள்ளத்தையும் வச்சு துர்க்கைக்கு படைக்கணும். இந்த துர்க்கைக்கு படைத்த அந்த சாப்பாடை எடுத்து ஏதாவது பசுமாட்டுக்கு, அதுலேயும் குறிப்பாக செந்நிற பசுமாட்டுக்கு இதை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வழக்குகள்ல இருந்தும் மீண்டு நிம்மதியான மனநிலை அடைவாங்கன்றது நிச்சயம். மகர லக்னக்காரங்களோ மகர ராசிக்காரர்களாக இருந்தால் இவங்க வழக்குகளால் ரொம்ப துன்பப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு வர்றாங்க அப்படின்னா இவங்க அந்த பிரச்சனையிலேருந்து மீள்றதுக்கு ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒரு மந்தார இலை எடுத்துக்கணும். அந்த மந்தார இலையில் கொஞ்சம் பச்சரிசியில் செய்த சாதம் போட்டு வெண்பூசணி சாறு கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சமாக குங்குமம் கலந்து இந்த சாதத்தின் மேலே விட்டுறணும். இந்த இலையை பைரவருக்கு படையல் பண்ணி இந்த படையல் பண்ண அந்த இலையை எடுத்து கொண்டு போய் அப்படியே அந்த சாதத்தோட ஓடும் நீரில் விட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய வழக்காக இருந்தாலும் ரொம்ப எளிதாக அந்த வழக்கிலேருந்து விடுபட்டு வர்றதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த லக்னக்காரர்களாக நீங்கள் இருந்தால், உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் நீங்களும் இதை முயற்சித்து பாருங்கள். கும்ப லக்னக்காரர்களாக இருந்தாலோ கும்பராசிக்காரர்களாக இருந்தாலோ இவங்க ஏதாவது வழக்குகளால் ரொம்ப துன்பப்பட்டு வர்றாங்க அப்படின்னா இவங்க இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு எளிய தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒரு மந்தார இலை எடுத்துக்கணும். அந்த மந்தார இலையில் கொஞ்சம் எள்ளு கலந்த சாதத்தை வச்சு அப்புறம் கோதுமையில் செஞ்ச ஏதாவது ஒரு இனிப்பு பண்டத்தையும் வச்சு இந்த பொருளை நரசிம்மருக்கு படைக்கணும். இந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு போய் கருப்பு நிற பசுவுக்கு தானமாக கொடுத்துட்டு வந்தோம்னா எவ்வளோ பெரிய வழக்கும் சுலபமாக நீங்கி அவங்க நிம்மதியான நிலையை எளிதாக அடைவாங்க. மீன லக்னக்காரர்களோ மீன ராசிக்காரர்களோ ஏதாவது வழக்குகளால் துன்பப்பட்டுட்டு வந்தாங்க, அவதிப்படுறாங்க அப்படின்னா ஒரு வாழை இலையில் கோதுமையில் செஞ்ச ஏதாவது இனிப்பு பலகாரம் வச்சு அதோட கொஞ்சம் அவலும் பொரியும் கலந்து வச்சு இதை ஏதாவது பெருமாளுக்கு படைச்சிடணும். இந்த பெருமாளுக்கு படைத்த இந்த பிரசாதத்தை எடுத்து மீன்களுக்கு உணவாக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய வழக்கம் ரொம்ப எளிதாக நீங்கிரும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே அவங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயம் வாழலாம். இன்னும் தெளிவாக துல்லியமாக உங்களுக்கு வேணும்னா உங்கள் அருகாமையில் உள்ள நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு நல்ல ஜோதிடராக பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை காமிச்சு உங்களுக்கு உண்டான தனித்துவமான பலன்கள் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுபோல் நிறைய விஷயங்கள், நிறைய வீடியோக்கள், பரிகாரங்கள் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய வருது நம்மளுடைய சேனலில். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.